வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை பாஜக முன்னாள் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா வெளியிட்டார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இதுகுறித்தான மேலும் விரிவான தகவல்கள். பாஜக சார்பில் தமிழக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை அதிமுகவோடு ஒத்துப்போகக்கூடிய வாக்குறுதிகளை இடம்பெற செய்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழகத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் என்பதை குறிப்பிட்டும் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தற்பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கின்றார். இந்த வாக்குறுதிகளை பொறுத்தவரை புதிய யுகம் படைக்கும் தாமரை என்று குறிப்பிட்டு மொத்தமாக வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதிலே ஏராளமான வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக 16 தலைப்புகளில் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வட்டாரம் வாரியாக சென்னை, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதி என்று 16 விதமான வாக்குறுதிகளை பாஜக வெளியிட்டிருக்கின்றது. பாஜக அங்கம் பெறக்கூடிய அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு அமைந்தால் நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி உள்ளிட்ட துறைகளில் என்னவெல்லாம் செய்யப்படும் என்பதை 16 தலைப்புகளாக பாஜகவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழகம் இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்றும், தமிழக மக்கள் முன்னுரிமை தேர்வு மிக தெளிவானது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு இந்த தேர்தல் அறிக்கை 16 வாக்குறுதிகள் வழங்கக்கூடிய விதமாக தற்பொழுது பாஜக வெளியிட்டுள்ளது.